அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025, அதாவது பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி எக்ஸாம் 2025 வருமா வராதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் வருமா வராதா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது. அதாவது இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025 வருமா வராதா அப்படிங்கிறது. அதாவது இந்த எக்ஸாம் வருமா வராதா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதாவது இந்த எக்ஸாமை நடத்தக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பி போர்டு நடத்துகிறாங்க. அப்போ அந்த டிஆர்பி போர்டுக்கு அனுமதி கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழக அரசு. இப்போ தமிழக அரசு வந்துட்டு இத்தனை போஸ்ட்டுக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு ஆச்சுன்னா இந்த டிஆர்பி போர்டு வந்துட்டு உடனடியாக இதை கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இன்னும் வரைக்கும் வரலை, இன்னும் வரைக்கும் இங்கே தாமதம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு ஆச்சுன்னா இன்னும் இந்த போஸ்டிங்கை இன்னும் அவங்க வந்துட்டு அப்ரூவ் கொடுக்கல. ஸோ அப்ரூவ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஆச்சுன்னா இவங்களுடைய வேலை உடனே நடத்த வேண்டியது. அதாவது இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக ஏற்கனவே புது சிலபஸ் தயாராகிருச்சு. அதே போல் கொஸ்டின் செட்டப்பும் முடிஞ்சிருச்சு. எல்லாமே ரெடியாக இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுனா உடனே 2-3 மாதத்துக்குள்ளே இதை வச்சு முடிச்சுருவாங்க இல்லையா? அப்போ டிஆர்பி போர்டனுடைய வேலை இதுதான். தமிழக அரசு அனுமதி கொடுத்தாச்சுன்னா அவங்க உடனே அதை வச்சு முடிச்சுருவாங்க. அப்போ அதை தவிர்த்து இந்த எக்ஸாம் வருமா வராதா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இல்லையா? இந்த வருஷம் வரும் இல்லையா? ஏன்னா வந்து கடந்த வருடம் 2024 நியூ சிலபஸை வந்து அப்டேட் பண்ணாங்க. ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு இந்த வருஷம் வைக்கக்கூடியது தான். ஆனால் இன்னும் ஆனுவல் பிளானர் கூட இன்னும் வெளியிடலை. ஆனால் கண்டிப்பாக இந்த வருஷம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட எல்லாருமே படிச்சுட்ருக்குறாங்க. தொடர்ந்து கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க. ஸோ இப்போ திடீர்னு எக்ஸாம் வந்துட்டு அப்படின்னு ஆச்சுன்னா நல்லா படித்தவங்க எல்லாருமே பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ திடீர்னு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அப்போ அவ்வளோ சிலபஸையும் கவர் பண்ண முடியல அப்படின்னு ஆச்சுன்னா இந்த தடவையும் போஸ்டிங் வாய்ப்பு நழுவி போய்விடும். அதனால் எக்ஸாம் வருமா வராதா அப்படிங்கிறத விட்டுட்டு படிக்கிறதுக்கு ஒரு நல்ல டைம் கிடச்சிருக்குது. ஃபஸ்ட்டு டைம், அதாவது சிலபஸை வந்து நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி படித்தாலே போதும். டெஃபினட்டாக இந்த முறை நீங்கள் உள்ளே போயிடலாம் சரிங்களா? இந்த நியூ சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் கவர் பண்ணிட்டாலே போதும். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்துட்டு போஸ்டிங் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கன்ஃபியூஷனை விட்டுட்டு வருமா வராதா அப்படிங்கிறத விட்டுட்டு எப்போது வருதோ அப்போ நான் வந்துட்டு பரீட்சைக்கு ரெடியாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனதோடு நீங்கள் வந்து படிச்சுட்ருக்கணும். எப்போ வந்தாலும் என்னால் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கணும் சரிங்களா? ஸோ அதனால் அந்த கன்ஃபியூஷனை விட்டுருங்க. அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025 கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி. வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் அரசு ஆசிரியராக நீங்கள் பணியில் அமர முடியும். அப்போ நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது என்ன? கடின உழைப்பு. உங்களுடைய கடின உழைப்பை நீங்கள் வந்துட்டு போட்டிங்கன்னா டெஃபினட்டாக இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது சரிங்களா? ஓகே, அப்போ வருமா வராதா அப்படிங்கிற டவுட்டு இப்போ உங்களுக்கு வேண்டாம். இப்போ அடுத்தபடியாக இந்த கூகுளில் நான் வந்து டைப் பண்ணியிருந்தேன். அதாவது பிஜிடிஆர்பி வில் கம் ஆர் நாட் 2025 அப்படிங்கிறது. அப்போது அந்த ஏஐ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், கண்டிப்பாக 2025 வரும் அப்படிங்கிறத கூகுள் சொல்லுது பாருங்கள். பிஜிடிஆர்பி வில் கம் ஆர் நாட் 2025. அப்போ இந்த சர்ச், அதாவது இந்த ஏஐ என்ன சொல்லுது பாருங்கள். எஸ், த தமிழ்நாடு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வில் கண்டக்ட் த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இன் 2025. த டென்டேட்டிவ் டேட் ஃபார் த எக்ஸாம் இஸ் May 11, 2025. ஸோ டேட்டு முதற்கொண்டு இந்த ஏஐ வந்து பார்த்து சொல்லுது. அதாவது இந்த டேட்டு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் லா காலேஜுக்கான எக்ஸாம் டேட் இருக்குது பார்த்தீங்களா, 11/5/2025.
ஸோ அந்த டேட்டா எடுத்துக்கொண்டு நமக்கு இந்த ஏஐ இதில் கொடுத்துருக்குது. அதனால தான் இதில் சொல்லியிருக்கு பாருங்கள், எஸ் த டிஆர்பி வில் கண்டக்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாம் இன் 2025. த டென்டேட்டிவ் டேட்டு 11 May 2025. அப்போ அந்த லா காலேஜ் எக்ஸாமுக்கு டேட்டும் அப்போ தான் கொடுத்துருக்கு, 11/5/2025. ஸோ அந்த டேட்டை எடுத்துக்கொண்டு நமக்கு இதில் தருது. அதுக்கப்புறமா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்கள். வாட் டு எக்ஸ்பெக்ட், என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்துட்டு ஆன்லைனில் நடக்குமா, எக்ஸாம் வந்துட்டு ஓஎம்ஆர் பேஸில் நடக்குமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பி வெப்சைட் வில் ஹேவ் த சிலபஸ் அண்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். எக்ஸாமுக்கான சிலபஸும் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனும் இருக்குது அப்படிங்கிறது. அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள். த டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் மே சேஞ்ச் த டேட்ஸ், ஆட் ஆர் ரிமூவ் வேகன்சிஸ் ஆர் மாடிஃபை தி ரெக்ரூட்மெண்ட். பாருங்கள், ஸோ இந்த மாதிரி எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது. அதை வந்து ஏஐ வந்து நமக்கு எடுத்து தருது. ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் திஸ் எக்ஸாம், இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. யூ கேன் என்ரோல் இன் ஆன்லைன் கோர்சஸ் ஃபார் த பிஜிடிஆர்பி எக்ஸாம். யூ கேன் ஸ்டடி த பிரிண்டட் புக்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க். யூ கேன் ஆக்சஸ் த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அஸ் சாஃப்ட் காப்பி பிடிஎஃப்ஸ் ஆன் த மொபைல் ஆப். அப்போ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த ஏஐ வந்துட்டு எடுத்து தந்துருக்குது. அப்போ இது எல்லாமே ஏதாவது ஒரு வெப்சைட்டில் உள்ளது நமக்கு இது ஏஐ எடுத்து தருது. அப்போ இதில் இந்த மாதிரியான ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கூகுள் மூலமாக அது தெரிஞ்சிக்க முடியுது. ஓகே, இப்போ அடுத்தபடியாக இந்த ஆனுவல் பிளானர். அப்போ இந்த ஆனுவல் பிளானர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் இருக்குது. 2024 இருக்குது, 23 இருக்குது, 22, 20, 21 இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 2025க்கு இன்னும் வரவில்லை இல்லையா. அப்போ இந்த ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இந்த ஆனுவல் பிளானரை வந்து கொடுத்துருவாங்க எவ்ரி இயர். ஆனால் 2025 இன்னும் வரைக்கும் இதனுடைய இந்த அப்டேஷன் இது வரைக்கும் வரவே இல்லை. அப்போ இந்த ஆனுவல் பிளானரும் சீக்கிரமாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கலாம். அப்போ ஆனுவல் பிளானர் வந்துட்டுனா இந்த வருஷம் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அடுத்தபடியாக லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன். இப்போ இந்த டிஆர்பி வெப்சைட்டில் லேட்டஸ்ட்டாக என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக இதில் பாருங்கள், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஆனால் இந்த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள் 11/5/2025. ஸோ இதுவும் டென்டேட்டிவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த எக்ஸாமும் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம அந்த நாட்கள் வந்தால் தான் நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷன் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன். அப்போ இந்த அரசு கல்லூரிகளிலையும் அரசு இந்த கல்வியியல் கல்லூரி. ஸோ இங்கே வந்துட்டு இந்த வேக்கன்சி வந்து நிறையா போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான இந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா. 29/4/2024 அது வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. எக்ஸாம் டேட்டும் கொடுத்துருந்தாங்க 4/8/2024 நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ இன்னும் வரைக்கும் இது வந்துட்டு நடக்கவே இல்லை. அப்போ இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே இன்னும் தெரியலை. அப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்முடைய தமிழக அரசு வந்து அனுமதி கொடுக்கணும் இல்லையா. அப்போ கொடுத்தாங்கன்னா உடனே டிஆர்பி போர்டு வந்துட்டு இந்த எக்ஸாமை உடனடியாக கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் சீக்கிரமாக நடக்கும். ஸோ அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வந்து படிச்சுட்ருங்க. ஸோ எக்ஸாம் வரும்போது உங்களுக்கான அந்த பலன் கிடைக்கும் இல்லையா. இப்போ படிக்கிறதுக்கான அதுக்கான அந்த சம்பளம் சொல்லுவோம் இல்லையா, அதாவது படிப்பதற்கான அந்த ஊதியம் அப்போ எக்ஸாம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோக்குள்ளே ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ ஸோ அவ்வளோக்குள்ளே அந்த வரக்கூடிய எக்ஸாமில் உங்களுடைய மதிப்பெண் இருக்கும், உங்களுடைய ஃப்யூச்சர், உங்களுடைய லைஃப் வந்து எல்லாமே அதுக்கப்புறம் தான் இருக்கும். ஸோ அதனால் எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும். எக்ஸாம்ஸ் வந்துட்டு எங்கேயுமே வராமல் போகாது. கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்ஸும் வரும். எல்லா போஸ்டிங்ஸுமே ஃபில் பண்ண தான் போகிறாங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் அங்கே வந்துட்டு தாமதம் ஏற்படுது. ஸோ அந்த தாமதம் எல்லாம் சீக்கிரமாக அது வந்து என்ன செய்யும், களையப்பட்டு சீக்கிரமாக இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்கும் சரிங்களா. ஏன்னா வந்து போஸ்டிங்கை ஃபில் பண்ணாமல் அடுத்தடுத்து மூவ் பண்ண முடியுது. அதனால் எப்படியாவது எல்லா போஸ்டிங்குமே ஃபில் பண்ண தான் போகிறாங்க. நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுத தான் போகிறீங்க. அதனால் எக்ஸாம்ஸ் வந்து வராமல் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது.
டிஆர்பி போர்டு அந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. அதனால் அவங்களுடைய வேலை எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி ஆள் எடுக்க வேண்டியது. கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளோதான். அப்போ சீக்கிரமாக இந்த ஆனுவல் பிளானர் வந்துட்டு வரப்போகுது. ஸோ வந்ததுக்கப்புறமா இந்த வருடம் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ அந்த டேட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கிடலாம், எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். சரிங்களா? அப்போ நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது இல்லையா, டெட் எக்ஸாம், யூஜிடிஆர்பி, அதுக்கப்புறமா இந்த பாலிடெக்னிக் எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வந்துட்டு இருக்குது. அது எல்லாமே இந்த வருஷம் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி நியூ சிலபஸ்க்கான ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம வந்துட்டு டெய்லி கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாமே நியூ சிலபஸ் பேஸ்ட் ஆனது. ப்ளஸ்ஸு கொஸ்டின் டிஸ்கஷன், டெஸ்ட் சீரியஸ், ஸோ எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ், டெஸ்ட் சீரியஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.